ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்பாஞ்சியான ஜூஸியான டேஸ்டான ரசகுல்லா ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் நல்லா சூடாகி நல்லா பொங்கி வரட்டும். இதே போல் பால் பொங்க ஆரம்பித்த உடனேயே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 3 ஸ்பூன் லெமன் ஜூஸை அதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு இதே போல் சேர்த்துன உடனேயே கொஞ்ச நேரத்திலேயே அந்த பால் திரிய ஆரம்பிக்கும். பாருங்கள், பால் அந்த தண்ணி தனியாகவும் அந்த பனீர் தனியாகவும் பிரிய ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாலை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் மெல்லிய துணி வச்சு இதே போல் வடிகட்டிக்கலாம். அது கூடவே 1 கப் பச்சை தண்ணியும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம சேர்த்த அந்த லெமன் ஜூஸோட அந்த புளிப்பெல்லாம் போயிடும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அதில் தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னுமே உங்களுக்கு அதில் தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா அந்த துணியை கட்டி ஒரு பைப்பில் தொங்க விடுங்க. அப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆயிரும். பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு பனீர் கிடச்சிருக்கு. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு இந்த பிசைகிறது தான் ரொம்ப மெயினான ப்ராசஸ். இந்த பிசைகிறது கரெக்டாக பண்ணாலே நமக்கு அந்த ரசகுல்லா ரொம்ப ஸ்பாஞ்சியாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். முதல்ல பிசையும் போது கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரும். நீங்கள் பிசைய ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி கரெக்டாக இதே போல் வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற அந்த பவுல்லையே 4 கப் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு பாகுபதமெல்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாலே போதும். அதுக்குள்ளே ரசகுல்லாவுக்கு நம்ம உருண்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உருண்டைகள் செய்யும்போது ரொம்ப சின்னதான உருண்டைகளை செஞ்செடுக்கணும். ஏன்னா இது கொதிச்சு வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த உருண்டையை விட டபுள் மடங்கு ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு எந்த கிராக்கும் இல்லாமல் உருண்டைகளாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு வச்சிடலாம். இதே போல் மற்ற உருண்டைகளையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு 27 உருண்டைகள் வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ சர்க்கரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை செய்யும்போது ஒரு அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாம் பெருசாகும்போது அந்த பேன் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஐ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்ம போட்ட பால்ஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம அந்த ஸ்டவ்வை ரொம்ப கம்மியாக வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம அந்த ரசகுல்லாவை குக் பண்ணி எடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட ரசகுல்லாலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதிலேருந்து ஒரு பால்ஸ் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ரசகுல்லாலாம் நல்லா வெந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஏலக்காய் பொடியை சேர்த்து அப்படியே மூடி போட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளுடைய ரசகுல்லாக்கள் இன்னுமே கொஞ்சம் அளவில் பெருசாக இருக்குது. நான் அதை பசும்பால் பண்ணியிருக்கிறனால அந்த மேலையெல்லாம் நெய் படர்ந்துருக்கு. இப்போ இதிலேருந்து ஒரு ரசகுல்லாவை எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய ரசகுல்லா ரொம்ப ஸ்பாஞ்சியாக ரொம்ப ஜூஸியாக வந்திருக்கு. நம்ம கரெக்டான பதத்தில் அந்த பனீரை பிசைஞ்சால் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியான ரசகுல்லாக்கள் கிடைக்கும். இல்லைன்னா அந்த உருண்டைகள் வேகும் போதே உடைய ஆரம்பிக்கும். இந்த ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோட ஒரு சூப்பரான திருக்குறளையும் பார்ப்போமா? இன்றைய திருக்குறள் குறள் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு. அப்படின்னா வீட்டுக்கு வந்தவங்களை நல்லபடியாக உபசரித்து இனி வரப்போகிற விருந்தினரையும் உபசரிக்க ஆர்வமாக காத்திருக்கிறவனை அந்த வானத்தில் இருக்கிற தேவர்களையும் உபசரிக்க விரும்புவாங்களாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.